ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நாம் பாரம்பரியம் மிக்க ஒரு கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் நமக்கு எல்லாம் பாட்டிகள் செஞ்சு கொடுத்த உணவு குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப சத்தானதாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல் டிப்ஸ், ஒரு அருமையான ஒரு நல்ல மணமிக்க ஒரு பொடி. இந்த பொடி எல்லா இதுலேயும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்வீட்ஸில் ஏலக்காய், சுக்கு, சோம்பு இதை நல்லா மிதமான சூட்டில் வறுத்து கருகக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இதை நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் நான் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். 1 கப்பு தேங்காய் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுக்கணும். அப்புறம் 2 கப்பு வெல்லம், அதையும் நீங்கள் 2 கப்பு தண்ணி. ஸோ நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது கல் இல்லாத சுத்தமான வெல்லம், அதனால் வடிகட்ட தேவையில்லை. சப்போஸ் கல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும், வடிகட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் வச்சுக்கிற அந்த மேஜிக் பவுடரை ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வேக வச்ச மூங் தால், பாசிப்பயிறு. அதுக்கப்புறம் 2 கப்பு அரிசி மாவு. நான் கப்பை பாருங்கள் எப்படி சேர்த்துருக்கேன். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நிதானமாக செய்யணும். இதை அப்போ தான் நீங்கள் ஆறின பிறகும் உங்களுக்கு 2வது டிப்ஸ், உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். சம்டைம்ஸ் சில டைம்லலாம் செஞ்சால் கொழுக்கட்டைனாவே ரப்பர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா? சூடு ஆறின பிறகு காலையில் செஞ்சால் சப்போஸ் ஈவினிங் மட்டும் சாப்பிட முடியாது. ஆனால் இந்த கொழுக்கட்டை நீங்கள் ஈவினிங் மட்டும் வச்சு சாப்பிட்லாம். காலையில் செஞ்சால் சாஃப்டாக இருக்கும். இது 1/4 டீஸ்பூன் உப்பு. எதுக்குன்னு சொன்னால் அந்த ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கும், என்ஹான்ஸ் பண்ணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், கடாயில் ஒட்டவே இல்லை, ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. நாம் எவ்வளோ ஸ்லோவாக லோ ஃப்ளேமில் வேக வைக்கிறோமோ அது தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், எடுத்தால் கையில் ஒட்டக்கூடாது. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிய வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அப்படி பிடிச்சி கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டு நமக்கு வேண்டிய ஷேப்பில் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். சைஸில் நம்ம செஞ்சு வச்சுட்டா ஈவினிங் ஸ்நாக்காகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதில் ரொம்ப சத்தான பாசிப்பயிறு, வெல்லம், ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இதுவும் பாரம்பரிய உணவில் ஒன்று. பாருங்கள், இது ரொம்ப சவுத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. 10 நிமிஷம் வெந்தால் போதும், ஆல்ரெடி வெந்துட்டுருக்குது. ஸோ இது பெரியவங்க, சின்னவங்க, குழந்தைங்க, வயசானவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஸ்வீட் கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.